அதான் நார்த் சைடு போவோம். கிட்டத்தட்ட 126 தொகுதி வந்து இருக்கு. அதுல 64 தொகுதி பெரும்பான்மைக்கு போதுமானது. இதுல மேக்சிமம் பிஜேபி தான் எல்லா அந்த நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நார்த் சைடுனாலே பிஜேபி தான். காங்கிரஸ் ரொம்ப கொஞ்சம் சரியான தலைமை இல்லை, அதை கரெக்டான முன்னோக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஆளுமை இல்லை அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். ஒரு நிறுவனங்கள் சொன்னதை நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அசாமுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்காங்க என்னன்னா, பிஜேபி 88லேருந்து 100 ஷூரா சொல்லிட்டாங்க, பெரும்பான்மையோட ஆட்சி பிடிப்பாங்க. காங்கிரஸ் 24லேருந்து 36 முடிஞ்சு. கிட்டத்தட்ட 64ங்கிறது எங்க இருக்கு, 24 36 எப்படிங்க இருக்குது. அதர்ஸ் வந்து 0லேருந்து 3 மேக்ஸிமம் எதுவும் வாய்ப்பு இல்லை. மேபி கூட்டணி ஆட்சிக்கு சான்சஸே கிடையாது. ஆக்சிஸ் மை இந்தியா ஒரே போட்டாங்க. 88ல 100ங்கிறது மெஜாரிட்டியா பிஜேபி கண்டிப்பா அசாம்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பீப்புள் போல்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 83லேருந்து 91 பிஜேபி கவர்மெண்ட் வருவாங்க. 23லேருந்து 30 காங்கிரஸ், 3 to 6 அதர்ஸ். எவ்வளவுதான் அதர்ஸ் வந்து 3 to 6 இருந்தாலுமே 83லேருந்து 91 அப்படிங்கிறது மெஜாரிட்டிக்கு 64 போதுமானது. ஒரு 10-20 கூட இல்லை, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவா போறதுனால பீப்புள் போல்ஸும் மெஜாரிட்டியா ரோல் வந்து பிஜேபி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டா வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபி கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்கிறது பீப்புள் போல்ஸ் உறுதியா இருக்காங்க. ஜேவிசி டைம்ஸ் நவ் கிட்டத்தட்ட பிஜேபி 88லேருந்து 101 தொகுதி ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் 23லேருந்து 33, அதர்ஸ் வந்து 2லேருந்து 5. அப்போ ஜேவிசி டர்ம்ஸ் நவ் மற்ற எல்லா இதுவுமே மேக்ஸிமம் அந்த 30 to 40 தான் வந்து காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கும். மீதி 100s வரைக்குமே பிஜேபிக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்கிறதுனால கிளியர் கட்டா அஸ்ஸாம்ல பிஜேபி வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிங்கிற மாறி மாறி சொல்றாங்க. பட் ஆனால் அஸ்ஸாம்ங்கிறது மேக்ஸிமம் பிஜேபி கையில் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்ல வருது. ஜேவிசி டைம்ஸ் நவ் 88லேருந்து 100 வரையும் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது பெரும்பான்மை மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 82லேருந்து 91 தொகுதி பிஜேபி ஷுவரா வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க. காங்கிரஸ் 30லேருந்து 40 தொகுதி, அதர்ஸ் வந்து 1லேருந்து 5. பிமேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சுங்க. பிஜேபி தான் வந்து ஆள போறாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நார்த் சைடில் ஒருத்தவங்களை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தான் மறுபடியும் போடுவாங்க. படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் யோசிச்சு பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். மேட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 85லேருந்து 90 தொகுதி பிஜேபி தான், பெரும்பான்மைக்கு 64 தான் போதுமானது. காங்கிரஸ் 25லேருந்து 32, இதுல கொஞ்சம் அதர்ஸை கூட கொடுத்துருக்காங்க 6 to 12 அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேவா. 6 to 12 அதர்ஸுங்கிறது தனிச்சு போட்டுறாங்க. ஒரு சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் மேபி வாய்ப்பு இருக்கும். அப்படின்னாலுமே பிஜேபி 85ங்கிறது 95 போதுமானது. 20 டிஃபரெண்ட் இருக்கு, ஆட்சியை கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. அஸ்ஸாமை பொறுத்த அளவுக்கு கிளியர் கட்டா ஐடியா நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. அஸ்ஸாம்ல பிஜேபி தான் ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. கேரளாவில் கொஞ்சம் சிபிஎம்மா காங்கிரஸ் ஆகுது இழுபறி. பாண்டிச்சேரியில் மேக்சிமம் என்ஆர் காங்கிரஸ் தான், அதான் முடிய போகுது. தமிழ்நாடு கொஞ்சம் ரோல் கொஞ்சம் மாறி தான் இருக்கு. ஓகே. அஸ்ஸாம் ரிசல்ட் கிளியர் கட்டா தெரிஞ்சு, மேபி ரிசல்ட்ல மேபி ஏதாவது சேஞ்சஸ் வந்தா நமக்கு அப்போ ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பா தெரிய வரும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பொலிட்டிக்கல், என்டர்டைன்மெண்ட், வேர்ல்ட் நியூஸ், சூப்பர் ஏலனோ எல்லாத்தையும் போட்டிருக்கேன். வீடியோ போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.